என்னன்னா, விஜய் சார் வந்து அந்த குடம் எடுத்துட்டு வந்து நான் நிப்பேன். அப்ப வந்து என் மேல தண்ணி தெளிச்சு இது பண்ணுவாங்க. அந்த குடத்துல வந்து ஃபுல் தண்ணி குடுத்துட்டாங்க எனக்கு. எங்க மம்மி பக்கத்துல இருந்து சொல்றாங்க, "ஐயோ! அந்த பொண்ணு தண்ணிலாம் தூக்குனது இல்லங்க. கீழ போட்டுற போது." ஆனா எனக்கு வந்து அந்த கேரக்டர். அதுக்காக நான் அது ஃபுல்லா தூக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம விஜய் சார் வந்து மானிட்டர் அப்போ தண்ணி தெளிச்சுட்டு வேன்னு பண்ணல. அப்படியே வெறுமனே போற மாதிரி தான் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேக் எடுக்கும்போது, தண்ணி தெளிச்சுட்டு உள்ள போற நேரத்துல என்கிட்ட வந்து இந்த வே அப்படின்ற மாரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் உடனே அந்த டேக்லயே என்ன பண்றேன், அப்படின்ட்டேன். அந்த டேக் தான் கடைசியில நீங்க பார்க்கக்கூடிய ஷாட்டும் வந்து அதுதான். ஆனா மறுபடியும் நாங்க ரீடேக் எடுக்கிறோம். இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவங்க இப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் டேக்ல வந்து நீங்க ஆன் ஸ்பாட் பண்ணிட்டீங்க. ஓகே. அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மானிட்டர் அப்ப ஓகே. இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அதுக்கு ரிப்ளேவா வந்து வெவவேன்னு பண்ணுவேன்னு நாங்க அவரே நெனைக்கல. நான் பண்ண உடனே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது சங்கிலி முருகன் சார்லாம் கூட என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த விஷயத்துக்காக.